உங்கள் வருங்காலத்திற்காக நீங்கள் சேமித்திடுங்கள். இன்ஷூர் யூ. இன்ஷூர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாப் கம்பெனிஸில் இருக்கிற டாப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க உங்களுக்கான இன்சூரன்ஸ் சம்மந்தமான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இப்போ இந்த வீடியோவில் ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் இருக்கிற கிளிக் டு அச்சீவ் ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் இருக்கிற ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹெச்டிஎஃப்சி கம்பெனியை பற்றி ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஹெச்டிஎஃப்சி அப்படின்னா ஹவுசிங் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி அதாவது ஹவுசிங் லோன் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1977, அதாவது 1977 ஒரு வீட்டு கடன் வழங்குகிற கம்பெனியாக தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1994 தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் 47 வருஷம் ஆகுதுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி முழுசாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஹெச்டிஎஃப்சி லாஸ்ட் இயர் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அச்சீவ்மெண்ட் அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி வந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 ப்ரைவேட் செக்டர் பேங்க்காக ஆனாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற ப்ரைவேட் செக்டர் பேங்க் எல்லாத்துலேயுமே டாப் மோஸ்ட் பேங்க்காக ஹெச்டிஎஃப்சி ஆச்சு. ஸோ இதில் வந்து ஹெச்டிஎஃப்சியில் என்ன கம்பெனிஸ் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஸோ அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி லைஃப், இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பென்ஷன், ஹெச்டிஎஃப்சி ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஹெச்டிஎஃப்சி எர்கோ, இது வந்து ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி சேல்ஸு, ஹெச்டிஎஃப்சி கிரெடிலா, இது வந்து ஒரு எஜுகேஷன் லோன் சம்மந்தப்பட்ட கம்பெனி. ஹெச்டிஎஃப்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி. அதுக்கப்புறம் பிராக் ஃபவுண்டேஷன், ஹெச்டிஎஃப்சி ப்ராப்பர்ட்டி ஃபண்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி நம்ம ஏங்க நம்பணும், ஹெச்டிஎஃப்சியில் நம்ம ஏன் பணம் போடணும், ஹெச்டிஎஃப்சியில் நம்ம ஏன் ஸ்கீம் எடுக்கணும், இதில் வந்து ஒரு டாப் மோஸ்ட் கம்பெனி, இது வந்து நல்ல பிராண்டா அப்படின்னு நம்ம தெரிஞ்சணும் அப்படின்னா, ஸோ இவங்களோட டெத் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பற்றி பார்க்கலாம். ஸோ இவங்களோட டெத் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து 99.39% இருக்குங்க. அதாவது ஐஆர்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த ஐஆர்டிஐ வந்து இதுக்கு கீழே தான் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க, லைசன்ஸ் எடுத்திருக்காங்க. இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற லைசன்ஸ் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஐஆர்டிஐ தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஐஆர்டிஐ வந்து டாப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எப்படி வந்து ரேங்க் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டெத் கிளைம் ரேஷியோவை வச்சு தான் ரேங்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சியில் மினிமம் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ ரேஷியோ இருக்கணும் அப்படின்னா 95 இருந்தால் போதும். ஆனால் இவங்க பெஞ்ச் மார்க்கையும் தாண்டி 99.39% டெத் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து சேம் டே கிளைம் ப்ராசஸிங் கொடுக்குறாங்க. அதாவது இன்றைக்கி நம்ம கிளைம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி அந்த கிளைமை ப்ராசஸ் பண்ணி செட்டில் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட கம்ப்ளைண்ட் ரேஷியோன்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 0.02 தாங்க. ஸோ இதுலேயே தெரியுது இவங்களோட நம்பகத்தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஐஆர்டிஏ ரிலீஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி. இவங்களோட ரேஷியோ வெறும் 0.02% மட்டும்தான் இவங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் என்ன பிளான்ஸ்லாம் எந்தெந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பென்ஷன் பிளானும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரொடெக்ஷன் பிளான்ஸ், அதாவது ப்ரொடெக்ஷன் பிளான் அப்படின்னா பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானு. ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கான சில்ட்ரன் பிளான்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் யூலி பிளான்ஸும் இங்கே சேல் பண்ணுறாங்க. யூலி பிளான்ஸ் அப்படின்னா யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான். அதாவது இந்த யூலி பிளான் வந்து ஷேர் மார்க்கெட் பேஸ் பண்ண பிளான்ஸ். ஷேர் மார்க்கெட் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளான்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளான் வந்து இது வந்து போத் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாகவும் அது இல்லாமல் இது வந்து இன்சூரன்ஸ் பிளானாகவும் செயல்படும். அதாவது ஒரு டியூவல் பேக்கேஜ் மாதிரிங்க இந்த பிளான். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு வந்து போதுமான நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பிளான் எடுக்கணும், மற்றவங்க இந்த ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் இருக்கிற ஒரு டாப் மோஸ்ட் ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃபு கிளிக் டு அச்சீவ். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இது வந்து ஒரு நான் லிங்க்டு ப்ராடக்ட். அதாவது நான் லிங்க்டு ப்ராடக்ட் அப்படின்னா இது வந்து ஷேர் மார்க்கெட் பேஸ் பண்ண பிளான்ஸ் கிடைக்காது. எல்லாருமே இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் பிளான். அதாவது இது கம்பெனியோட லாப நஷ்டத்தில் எதுலேயுமே பங்கு வகிக்காது. அதாவது உங்களுக்கு
இவ்வளோ ரூபா தான் முதலீடு தொகை வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பாண்டில் வந்து இந்த ப்ராடக்ட்டில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா அது வந்து எப்பயுமே மாறாது. கம்பெனியோட லாப நஷ்டத்தை பொறுத்து இது வந்து மாறாது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் சேவிங்ஸ் பிளான். ஸோ அது இல்லாமல் இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்டாகவும் செயல்படும். அது இல்லாமல் உங்களுக்கு ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸும் இது ப்ரொவைட் பண்ணும். அதாவது நான் ஒரு எஃப்டியில் போடுறேன், எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து இதுலேயும் வருங்க, அலாங் வித் இன்சூரன்ஸோடு வருங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் பணத்தை எஃப்டியில் போடுறதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு டியூவல் பெனிஃபிட்டுங்க. அதாவது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்டாகவும் செயல்படும். அது இல்லாமல் உங்கள் பணத்தை மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறத ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்டாகவும் இது வந்து செயல்படும். ஸோ இந்த பிளானில் 2 வெரைட்டி இருக்குங்க. ஒன்று வந்து ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் ஆப்ஷன். இது வந்து முழுக்க மாணவர்களுக்கான மட்டும் இது ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்டு. இன்னொன்று வந்து ட்ரீம் அச்சீவர். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரீம் அச்சீவர் பற்றி பார்க்கலாம். ஏன் இந்த ட்ரீம் அச்சீவர் பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இதில் தான் லாஸ்ட் மந்த் வந்து HDFC லைஃப் வந்து புதுசாக ஒரு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியான ஒரு வந்து சூப்பரான பிளானை வந்து ஒரு வேரியண்ட்டை வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன வேரியண்ட் அப்படின்னா இந்த இயர்லி இன்கம் வேரியண்ட் தான். இந்த இயர்லி இன்கம் வேரியண்ட்டில் 50% கேஷ்பேக் வர அளவுக்கு இதில் ஒரு புதுசாக ஒரு இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா கட்டி ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, இந்த ப்ராடக்ட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் நீங்கள் கட்டின 2 லட்ச ரூபாய்க்கு அடுத்த ஒர்க்கிங் டேலே உங்கள் பாலிசி இஷ்யூ ஆன அடுத்த நாளே உங்களுக்கு 50% கேஷ்பேக் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து நார்மலான பெனிஃபிட்ஸோடு இல்லாமல் இது வந்து அடிஷ்னல் ஆடட் பெனிஃபிட்டுங்க இது. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆடி ஆஃபர் மாதிரி வச்சுக்கிங்களேன். நம்மளுக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ் இல்லாமல் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம். இது நம்மளுக்கு போட்ட ஃபஸ்ட் வருஷம் ப்ரீமியமில் பாதியை வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் இது வந்து தாராளமாக இது வந்து ஒரு லாபகரமான திட்டம். தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து லம்சம் ப்ரொவைட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஒரே டைம் நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் வாங்கிக்கலாம். அது மாதிரி ரெகுலர் இன்கம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, மணி பேக் பிளான்ஸும் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து இந்த இயர்லி இன்கம் வேரியண்ட்டாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து மினிமம் எவ்வளோ ஏஜ் இருக்கணும் அப்படின்னா, மினிமம் பிறந்த குழந்தையிலேருந்தே 34 குழந்தையிலேருந்தே இந்த பிளான் வந்து என்ட்ரி ஆகலாம். மேக்ஸிமம் 65 வயசு வரைக்கும் இந்த பிளான் என்ட்ரி ஆகலாங்க. அதே மாதிரி மெச்சூரிட்டி வாங்கக்குள்ளே இவங்களுக்கு அந்த கஸ்டமருக்கு எவ்வளோ வயசு இருக்கணும் அப்படின்னா மினிமம் 18 வயசு ஆகிருக்கணும். அதாவது ஒரு குழந்தை இந்த ஒரு குழந்தைக்கு இதில் நம்ம பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தையோட 18 வயசில் தான் இது வந்து நம்ம முதிர்வு தொகையை வாங்க முடியும். அது இல்லாமல் மேக்ஸிமம் 99 வயசு வரைக்கும் இதில் வந்து மெச்சூரிட்டி வாங்கிக்கலாம். அதாவது 65 வயசில் ஒருத்தவங்க வந்து பிளானில் என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 99 வயசில் மேக்ஸிமம் மெச்சூரிட்டி வாங்கிக்கலாம். ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம், அதாவது மேக்ஸிமம் நீங்கள் வந்து எத்தனை வருஷத்துக்கு இதில் ப்ரீமியம் பே பண்ணலாம் அப்படின்னா 35 வருஷத்துக்கு பே பண்ணலாம். மினிமம் குறைஞ்சபட்சம் நான் 5 வருஷத்துக்காவது பே பண்ணியிருக்கணுங்க. 5 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் 35 வருஷம் பே பண்ணுற மாதிரி இதில் வந்து பிளான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாலிசி டேர்மு, இதில் வந்து டோட்டலாக எத்தனை பாலிசி ஆண்டு அப்படின்னு நம்ம பார்க்கக்குள்ள மினிமம் 5 வருஷத்துலேருந்து, அதாவது பாலிசி காலம் 5 வருஷத்துலேருந்து மினிமம் மேக்ஸிமம் 40 வருஷம் வரைக்கும் இதில் வந்து பாலிசி டேர்மாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் மினிமம் நீங்கள் வந்து எவ்வளோ இதில் வந்து போடணும், சம்மோஷூடாக போடணும் அப்படின்னா 50,000 வரைக்கும் போடலாம். மினிமம். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்கம் ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் மினிமம் இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் வந்து இதே மாதிரி தான் இந்த சம்மோஷூட் பொறுத்து நீங்கள் மினிமம் இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் அதே மாதிரி இந்த போர்டு அப்ரூவ்ட் பாலிசியை வச்சு நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ரைடர்ஸும் கொடுக்குறாங்க. இதில் வந்து 3 விதமான ரைடர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரைடர்ஸ் பற்றி நம்ம அடுத்தடுத்த வர ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த பிளான் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுற பிளானாக இருக்குது. அதாவது நீங்கள் பெனிஃபிட்ஸை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம், நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோட ஒரு கேரண்டீட் பெனிஃபிட்ஸை அந்த பிளானில் கொடுக்குறாங்க. ஸோ இதில் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ப்ரொவைட் பண்ணுறாங்க சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது வந்து எவ்வளோ வரைக்கும் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் வாங்கிக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் 50% வரைக்கும் வாங்கிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக்காக நீங்கள் வாங்கிக்கலாம்.
அதுக்கப்புறம் இதில் டெத் பெனிஃபிட் மல்டிபிள்ஸ், எனக்கு எவ்வளோ டெத் பெனிஃபிட் வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ டைம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் எனக்கு வந்து 7 மல்டிபிள்ஸில் வேணும், இல்லை வந்து 10 மல்டிபிள்ஸில் வேணும், இல்லை மேக்ஸிமம் 20 மல்டிபிள்ஸில் வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பாலிசி போடுறேன், எனக்கு 10 லட்ச ரூபா வந்து டெத் பெனிஃபிட் வேணும் அப்படின்னா, நான் இறந்தால் எனக்கு 10 லட்ச ரூபா, என் ஃபேமிலிக்கு வந்து 10 லட்ச ரூபா கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 10 சூஸ் பண்ணிக்கலாம். 10 டைம்ஸ் எனக்கு வர மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு 1 லட்ச ரூபா போடுறேன், நான் இறந்தேன்னா என் குடும்பத்துக்கு வந்து ஒரு 20 லட்ச ரூபா போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 20 டைம்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன்ஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் கட்டின ப்ரீமியம் அப்படியே உங்களுக்கு லாஸ்ட்டில் பாலிசி முடிக்குள்ள உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது மினிமம் 50%லேருந்து மேக்ஸிமம் 200% வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா ப்ரீமியம் கட்டுறேன் அப்படின்னா நீங்கள் இதில் 100% சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே 10 லட்ச ரூபா வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 200% வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்வைவல் பீரியடு, நீங்கள் இன்கம் வந்து எத்தனை வருஷத்துக்கு வாங்கிக்கலாம் இந்த பிளானில் அப்படின்னா மினிமம் 10 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் 40 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து இன்கம் பீரியடாக இதில் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ்லையுமே இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது அண்டர் செக்ஷன் 80C படி மேக்ஸிமம் நீங்கள் இதில் கட்டுற பணத்துக்கு உங்களுக்கு வரி விலக்கு வாங்கிக்கலாம். 1.5 லட்ச ரூபா வரைக்கும் அதில் வந்து வரி விலக்கு வாங்கிக்கலாம், நீங்கள் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 1010D செக்ஷன் படி நீங்கள் வாங்குகிற கேஷ் போனஸ்க்கோ இல்லை வந்து மெச்சூரிட்டி பணத்துக்கோ எந்த விதமான டேக்ஸும் பிடிக்க மாட்டாங்க. இது வந்து அண்டர் இன்கம் டேக்ஸ் செக்ஷன் வந்து 1010Dயில் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸை நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து டெத் பெனிஃபிட்டை அவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியமும் இருக்குது, கேஷ்பேக் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதனால தான் இது வந்து ஒரு டாப் மோஸ்ட் ரேட்டட் ப்ராடக்ட் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரைடர்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த இது பேஸ் பிளான் கூட அடிஷ்னலாக இது வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த ரைடர்ஸ் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா பேஸ் ப்ரீமியமில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க, ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. சும்மா ஒரு 700 800 இல்லை ஒரு 1000 அதுக்குள்ளே தான் இருக்கும் ஒவ்வொரு ரைடருமே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த ரைடர்ஸும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். அதாவது HDFC லைஃப் இன்கம் பெனிஃபிட் ஆன் ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி ரைடர், அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்க, நடுவில் உங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, ஒரு கையோ ஒரு காலோ இல்லை வந்து ஒரு உறுப்போ இல்லை கண்களோ செயலிழந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இந்த ரைடரில் தராங்க அப்படின்னா 1% ஆஃப் ரைடர் சம் அஷ்யூர்ட் வந்து மாதம் கொடுக்குறாங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா ஃபார் த நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்கு. அதாவது 10 வருஷத்துக்கு மாதம் நீங்கள் மொத்தமாக இருக்கிற சம் அஷ்யூர்டில் 1% கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 லட்ச ரூபா வந்து சம் அஷ்யூர்ட் அப்படின்னா அதில் 1% எவ்வளோ அப்படின்னா 10,000 ரூபா. 10,000 ரூபா உங்களுக்கு மாதம் அடுத்த 10 வருஷத்துக்கு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது பாலிசி காலத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி முழுசாக உங்களுக்கு உறுப்பு செயலிழந்துருச்சு இல்லை வந்து கண்கள் பார்வை பறி போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த பெனிஃபிட்டை நீங்கள் வந்து ரைடர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து அடுத்த ரைடராக வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். ஸோ இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸ் வந்து 19 வகையான இல்னஸ்க்கு இதில் வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. லம்சம் பெனிஃபிட், அதாவது ஒரு முதிர்வு தொகையாக கொடுக்குறாங்க. இது வந்து மொத்தமாக 19 வகையான கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸ் இருக்குது. இந்த என்னென்ன கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸ்ன்றதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் எப்போ வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 30 நாளுக்குள்ளே, அதாவது நீங்கள் நோயால் டயக்னஸ் ஆகி 30 நாளுக்குள்ளே இந்த லம்சம் பெனிஃபிட் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்கிக்கலாம், இல்லை ஒரே டைமாக லம்சமாகவும் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் சம் அஷ்யூர்ட் வந்து 10 லட்ச ரூபா போட்டுருங்க அப்படின்னா இந்த 19 வகையான இல்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேன்சர் வந்திருக்கலாம், இல்லை வந்து ஒரு லங் டிசார்டர் வந்திருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு குடலில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷன், ஏதாவது ஒன்று, ஏதாவது இந்த 19 வகையான கிரிட்டிக்கல் இல்னஸில் அது கவர் ஆகணுங்க. அதே மாதிரி கவர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அது மாதிரி நீங்கள் வந்து இல்னஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சிங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட்டை இந்த ரைடர்ஸை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி உங்கள் லம்சமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது இல்லாமல் அடுத்த ரைடர் வந்து HDFC லைஃப் ப்ரொடெக்ட் ப்ளஸ் ரைடர். இது வந்து முழுக்க வந்து கேன்சர் இல்லை ஆக்சிடென்டல் டெத்னால இல்லை டிசபிலிட்டியால் வந்துச்சு அப்படின்னா இந்த ரைடர்ஸும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த ரைடர்ஸில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடையாது, ஒன்லி வந்து இந்த ரைடருக்கான பெனிஃபிட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த HDFC லைஃப்பில் 2 லட்சம் வருஷத்துக்கு பே பண்ணோம் அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸை வந்து வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இவர் வந்து இவரோட வயசு வந்து 35,
மொத்தமாக எத்தனை வருஷத்துக்கு ஒரு பணம் கட்டுறாரு அப்படின்னா 12 வருஷத்துக்கு பணம் கட்டுறாரு. அதே மாதிரி எவ்வளோ பணம் கட்டுறாரு அப்படின்னா வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா பணம் கட்டுறாரு. மேக்ஸிமம் எவ்வளோ வந்து பாலிசி டேர்ம் இவர் எடுத்திருக்காரு அப்படின்னா 40 வருஷத்துக்கு பாலிசி எடுத்திருக்காருங்க. 40 வருஷத்துக்கு ஒரு பாலிசி எடுத்திருந்தாலும் இவர் வந்து 12 வருஷத்துக்கு மட்டும்தான் பணம் கட்டுறாரு. ஓகேங்களா, 12 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா கட்டுறாரு. அப்போ 12 வருஷத்துக்கு டோட்டலாக 24 லட்ச ரூபா கட்டியிருப்பாரு. ஓகேங்களா, அதே மாதிரி சொன்னோம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வருஷம் இவர் வந்து பணம் கட்டக்குள்ள 2 லட்ச ரூபா பணம் கட்டக்குள்ள அவருக்கு 1 லட்ச ரூபா வந்து இன்ஸ்டன்ட் கேஷ்பேக்காக இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் இந்த அடுத்த 40 வருஷத்துக்கும் ஓகேங்களா, அடுத்த 40 வருஷத்துக்கும் உங்களுக்கு கேஷ் போனஸ் ரிசீவ் ஆகுது. ஓகேங்களா, எவ்வளோ அது கேஷ் போனஸ் அப்படின்னா 63,944 ரூபா ஒவ்வொரு வருஷமும் அப் டு 40 வருஷம் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த கேஷ்பேக் மட்டும் இல்லாமல் இது வந்து சர்வைவல் பேஅவுட் பீரியட் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம உயிரோடு இருக்கக்குள்ள நம்ம இந்த கேஷ்பேக் வாங்கிக்கலாம், 40 வருஷம் வரைக்கும் இந்த வாங்கிக்கலாம். அது இல்லாமல் 40 வயசு முடிவில், அதாவது இவர் 35 வயசில் போட்டிருக்காரு, இவரோட 75 வயசில் இவருக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடைக்குது, அதாவது ஆர்ஓபி ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். இவர் என்ன சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 200% சூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ மொத்தம் இவர் எவ்வளோ கட்டியிருப்பார் அப்படின்னா வருஷத்துக்கு 2 லட்சம். ஸோ டோட்டலாக 12 வருஷத்துக்கு இவர் வந்து பே பண்ணணும். ஸோ டோட்டலாக 24 லட்ச ரூபாய் கட்டியிருப்பார். 24 லட்ச ரூபாய் அப்படியே டபுள் பண்ணிங்க அப்படின்னா 48 லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டியே கிடைக்கும். அதாவது 40வது வருஷம் முடிவில் இவருக்கு 48 லட்ச ரூபாய் மெச்சூரிட்டி கிடைக்கும். அது இல்லாமல் இந்த 40 வருஷத்துக்கும் இவருக்கு வருஷம் 63,944 ரூபா இவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டோட்டலாக இவர் 40 வருஷமும் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் இவருக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா டோட்டலாக 73,93,816 ரூபாய் கிடைக்குது. இவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 24 லேக்ஸு, இவருக்கு வர ரிட்டர்ன்ஸ் வந்து 73,93,000, கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு இவருக்கு கிடைக்குதுங்க. ஓகே, நம்ம வந்து அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இவர் வந்து எவ்வளோ பே பண்ணுறாரு அப்படின்னா 5 லட்ச ரூபா பே பண்ணுறாரு. ஓகேங்களா, அதே மாதிரி 12 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5 லட்ச ரூபா பே பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வருஷம் அதே மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் மூலம் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் எப்போ வரும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 18ஆம் தேதி வந்து இவர் வந்து பாலிசி போட்டிருக்காரு அப்படின்னா நாளைக்கு 19ஆம் தேதி இந்த பாலிசி இஷ்யூ ஆச்சு அப்படின்னா அடுத்த மறுநாளே அடுத்த ஒர்க்கிங் டேவே இவரோட அக்கௌண்ட்டில் இந்த 2.5 லட்ச ரூபான்றது கிரெடிட் ஆகிடுங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அடுத்த 40 வருஷத்துக்கு இவரோட அக்கௌண்ட்டில் இந்த கேஷ் போனஸ் வந்து கிரெடிட் ஆகும். இது எவ்வளோ அப்படின்னா 1,61,999 ரூபா வருஷம் அப் டு 40 வருஷத்துக்கு இந்த கேஷ் போனஸ் அவரோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி அட் த எண்ட் ஆஃப் 40th இயர் 40வது வருஷம் முடிவில் இவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் கிடைக்குது அப்படின்னா 200% ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். இவர் எவ்வளோ பே பண்ணியிருப்பார் அப்படின்னா 5 lakhs into 12 5 லட்ச ரூபா 12 வருஷத்துக்கு. அப்போ எவ்வளோ அப்படின்னா 60 lakhs வந்து இவர் கட்டியிருப்பார். அது அப்படியே டபுளாக கிடைக்குதுங்க. 1,20,00,000 லட்ச ரூபா அவரோட 75வது வயசில் அவர் வாங்கிக்கலாம். அதாவது ஆர்ஓபி வந்து 200%. ஸோ டோட்டலாக இவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது அப்படின்னா 1,85,67,961 ரூபாய் இவருக்கு வந்து டோட்டல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 60 லட்ச ரூபா. அதாவது அந்த 60 லட்ச ரூபாயும் அவர் வந்து மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணல, பார்ட்டாக தான் பிரித்து தான் 12 வருஷத்துக்கு கட்டுறாரு. ஓகேங்களா, அது ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தமாக நம்ம வந்து 60 லட்ச ரூபாய் கட்டலை, பிரித்து நம்ம வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5 லட்ச ரூபா பிரித்து கட்டுறோம். அதுலேயுமே நம்ம இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் வாங்கிக்கிறோம். அது இல்லாமல் நம்ம பணம் கட்டக்குள்ளேயே இங்கே வந்து வருஷம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து 1,61,999 ரூபா வருது. பணம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் அடுத்த 40 வருஷம் வரைக்கும் இந்த 1,61,999 ரூபா நம்மளுக்கு கேஷ் போனஸ் வந்து ரிசீவ் ஆகிட்டே இருக்குங்க 40 வருஷத்துக்கு. ஓகேங்களா, அப்போ நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 60 லட்ச ரூபா, நம்மளுக்கு எடுத்த ரிட்டர்ன்ஸ் வந்து 1,85,67,961 ரூபா. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட 3 மடங்கு இதில் வந்து நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் வருது. அது இல்லாமல் இந்த ஆர்ஓபி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து பாலிசி டியூரேஷன் எவ்வளோ வந்து நம்ம வந்து 40 வருஷம் வேணுமா, இல்லை 30 வருஷம் வேணுமா, இல்லை 25 வருஷம் வேணுமா, அதுவும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாலிசி பேயிங் டேர்ம் இது வந்து நம்ம 12 வருஷம் தான் பே பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்கள் 5 வருஷம் கூட பே பண்ணிக்கலாம், இல்லை 10 வருஷம் கூட பே பண்ணிக்கலாம், இல்லை 8 வருஷம் பே பண்ணிக்கலாம், 12 வருஷம் பே பண்ணிக்கலாம், இல்லை 30 வருஷம் கூட பே பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 35 வருஷம் வரைக்கும் இதில் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் டர்மாக கொடுத்துருக்கேன். ஒரு 12 வருஷத்துக்கு பே பண்ணிவிட்டு 40 வருஷத்துக்கு அவருக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் வருதுன்றதை கணக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி லைஃப்லோட வெப்சைட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு கொட்டேஷன் ஜென்ரேட் பண்ணி இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ இந்த கஸ்டமர் பேர் வந்து கேசவன்.
ஸோ அவருக்கு வந்து வயசு வந்து 30 ஆகுது. அவர் வந்து எப்படி சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, மொத்தம் பாலிசி டேர்ம் வந்து 26 வருஷத்துக்கு சூஸ் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பிபிடி ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 10 வருஷத்துக்கு சூஸ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் எவ்வளோ கட்டுறாரு அப்படின்னா 5 லட்ச ரூபா கட்டுறாருங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து எப்படி பெனிஃபிட்ஸ் வருது நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு வருஷமும் 5 லட்ச ரூபா கட்டுறாரு, 10 வருஷம் கட்டுறாரு. அதே மாதிரி ஃபஸ்ட் வருஷத்துக்கு பாருங்கள், இன்ஸ்டன்ட் கேஷ்பேக்காக 2,50,000 வாங்கிறாரு. அதுக்கப்புறம் வருஷம் அப் டு அந்த 25 வருஷத்துக்கு இந்த 78,838 ரூபா அவரோட அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து எவ்வளோ டெத் பெனிஃபிட் அப்படின்னா 20 டைம்ஸுங்க. 20 டைம்ஸ் இது வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 20 டைம்ஸ் அப்படின்னா இவரோட டெத் பெனிஃபிட் வந்து 1 கோடி ரூபா. இவர் வந்து ப்ரீமியம் வந்து எவ்வளோ கட்டுறாரு அப்படின்னா 5 லட்ச ரூபா கட்டுறாரு. அப்போ 5 லட்ச ரூபாய்க்கு 20 மடங்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இவர் வந்து டெத் பெனிஃபிட்டாக கிடைக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி இவர் வந்து பாலிசி போடுறாரு, நாளைக்கு ஏதோ ஒரு உயிரிழப்பு ஆகுது, கஸ்டமர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா அவரோட குடும்பத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1 கோடி ரூபாய் கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட் வருஷத்துக்கு மட்டும் இல்லை, இந்த 26 வருஷத்துக்குள்ளே இவருக்கு என்ன ஆனாலுமே இந்த 1 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து நாமினிக்கு வந்து போய் சேருங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 20 வருஷத்தில் கஸ்டமர் இறந்தால் கூட அந்த 20 வருஷம் வரைக்கும் இந்த கேஷ் போனஸ் அவர் வந்து ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த 20 வருஷத்தில் ஒரு கஸ்டமரோட லைஃப் ரிஸ்க் ஆகுது அப்படின்னாலும் அவரோட ஃபேமிலிக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இல்லைங்க 26 வருஷத்துக்கு கஸ்டமருக்கு எதுவுமே ஆகலை, நான் வந்து பாலிசி வந்து முடிச்சிட்டாரு அப்படின்னா அவரோட மெச்சூரிட்டி பெனிஃபிட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 1 கோடி ரூபாய் கிடைக்குது. இவர் வந்து டோட்டலாக இந்த கேஷ்பேக் 2.5 லட்ச ரூபாய் இல்லாமல் இந்த 78,838 ரூபாய் வருஷம் 25 வருஷத்துக்கு ரிசீவ் பண்ணது இல்லாமல் இவருக்கு 1 கோடி ரூபாய் மெச்சூரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் இறந்தாலும் உங்கள் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். அப்படி இல்லை, நான் வந்து 26 வருஷத்துக்கு நான் உயிரோடு நல்லபடியாக இருக்கேன், இந்த கேஷ் போனஸும் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு வந்து மெச்சூரிட்டியும் 1 கோடி ரூபாய் கிடைக்கிது. ஓகேங்களா? நான் இருந்தாலும் எனக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும், நான் இல்லைனாலும் என் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு அட்வான்டேஜுங்க. இந்த மாதிரி அந்த 5 லட்ச ரூபாய்க்கு வந்து 1 கோடி ரூபாய் வந்து டெத் பெனிஃபிட் வந்து வேறு எந்த பிளான்லையும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த கேஷ்பேக்கு வேறு எந்த பிளான்லையும் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இதில் வந்து ஒரு பெஸ்ட்டு பிளானாக வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணுறேன் இந்த பிளானை. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அதான் இதுக்கு தான் இந்த இலிஸ்ட்ரேஷனுக்கு நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். அதாவது நம்ம 10 வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா பே பண்ணியிருந்தோம். அப்போ டோட்டலாக எவ்வளோ கட்டியிருக்காரு அப்படின்னா 50 லட்ச ரூபா பே பண்ணியிருக்காரு 10 வருஷத்துக்கு. இதில் வந்து டெத் பெனிஃபிட் வந்து 1 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட் வருஷத்தில் என்ன வாங்கிறார் அப்படின்னா கேஷ்பேக் வாங்கிறார் 50%. எவ்வளோ வாங்கிறார் அப்படின்னா 2.5 லட்ச ரூபா கேஷ்பேக் வாங்கிறாரு. அதே மாதிரி அடுத்த 25 வருஷத்துக்கு அவர் கேஷ் போனஸாக வருஷம் 78,838 ரூபா வாங்கிறார். அதை டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 19,70,950 ரூபா வாங்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட 26வது பாலிசி டேர்மில் அவரோட முதிர்வு தொகையாக 1 கோடி ரூபாய் கிடைக்கிதுங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,22,20,950 ரூபாய். இது வந்து நான் எவ்வளோ வருஷத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா 26 வருஷத்துக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். வெரி ஷார்ட் டேர்ம்ங்க இது. முன்னாடி நான் போன எக்ஸாம்பிள்லாம் பார்க்கக்குள்ள நம்ம 40 வருஷத்துக்கு போட்டிருந்தோம். அது வந்து கொஞ்சம் லாங் டியூரேஷனாக தெரிஞ்சாலும் இது வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷன். ஒரு 25 வருஷத்தில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்படியே டபுள் ஆகுதுங்க. நீங்கள் இறந்தாலும் உங்கள் குடும்பத்துக்கு 1 கோடி கிடைக்குதுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட்ஸும் வருஷம் உங்களுக்கு 25 வருஷத்துக்கும் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்லையும் இது மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியாது. ப்ளஸ் வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜும் கொடுத்துட்றாங்க 1 கோடி ரூபாய். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து பொறுமையாக வந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ கஸ்டமர்ஸ். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் பெட்டரான ப்ராடக்ட்ஸை, பெட்டரான ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிற ஒரு டாப் ரேட்டட் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.